சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாகத் தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஓகே, இதுல என்ன பார்க்கிறோம்? சீர்கெட்ட பிள்ளைகளை. சீர்கெட்டது யாரு? சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த சீர்கெட்டவர்கள்? இன்னைக்கு சீர்கெட்டது யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம சீர்கெட்டு இருக்கோமா, சீரா இருக்கோமா அப்படின்ற அறிவு கூட நமக்கு தூரமா தான் இருக்கும். சீர்கெட்டது யாரு அப்படின்னு பார்த்தா, அதுல எரேமியா 2ஆம் அதிகாரம் 19 வசனத்துல, உன் தீமையை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்றென்றைக்கும் பயம் உன்னிடத்துல இல்லாதிருக்கிறதும், என்னை எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தீமை என்னது? இந்த சீர்கேடு என்னது? உன் தீமை உன்னை தண்டிக்கும். அது விட்டுரும். சீர்கேடு தீமை. உன் மாறுபாடுகள், அங்க என்ன சொல்லிருக்கு? உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். அப்ப சீர்கெட்ட பிள்ளைகளை மாறுபாடு, தீமை செய்தல். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், அதாவது அர்த்தம் என்னது? இப்ப தேவனாகிய கர்த்தர்னா எங்க விட்டேன் அப்படின்னு கேட்க, அப்படிதானே? உன் தேவனாகிய கர்த்தரை எங்க விட்ட? நேற்றைக்கு ஜெபம் பண்ண எல்லாம் விட்டுட்ட. நீ நினைக்கிற, அதாவது நான் இந்த நேரத்துல தேவன்கிட்ட வருவேன்னு நினைக்கிற நீ அந்தந்த நேரத்தை நீ உன் இஷ்டமான காரியத்தை செய்யும் போது நீ தேவனை விட்டு விட்டாய். அவ்வளவுதான். தெய்வத்தை எல்லாமே நேரம் யாரும் காண போறது கிடையாது. தெய்வத்தை யாரும் பார்க்கவும் முடியாது. இங்க உன் சீர்கேடு என்னன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க. அதாவது பங்க்சுவாலிட்டி, அதாவது காலம், கடமை, தமராமை தான் சீரானது. ஆனா இங்க நம்ம என்ன செய்யும்? காலமும் கடமையும் நமக்கு அந்த நான் 2 மணிக்கு காலையில கிளம்பி ஜெபம் பண்ணுவேன், அது சீரானது. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், அது சீர்கேடானது. நம்ம சீர்கேட்ட பிள்ளைகளை சொன்ன வேற என்னெல்லாமோ தப்பா யோசித்துக்கிட்டு உலகத்துல உள்ள பாவம் தான் சீர்கேடுன்னு நினைச்சியோ. இந்த பங்க்சுவாலிட்டி, அதாவது ஒழுக்க இன்மை, ஒழுங்கின்மை, ஒழுங்கின்மை, இதெல்லாமே சீர்கேட சேரும். சீர்கெட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்னை கூப்பிட மாட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் தான் சீர்கெட்டதையும் தான் கூப்பிட்டுக்கிறார். சீர்கெட்ட தன்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க. இனி அடுத்தது நம்ம பார்க்கறது என்னது? உன் தேவனாகிய என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். யார? தெய்வத்தை பற்றிய பயம். எரேமியா மூலம் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தான், நீ உன்னுடைய சீர்கேடு என்ன? என்னை குறித்த பயமே இல்லை, ஆண்டவர் தானே. மனுஷனை குறித்த பயங்கர பயம் இருக்கும், கர்த்தரை குறித்த பயமே இருக்காது. அப்ப கர்த்தரை குறித்த பயம் இல்லாத நீ யாரு? சீர்கெட்டவன், சீர்கெட்டவள். அடுத்தது, எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து, அதாவது இந்த 2 காரியம், 2 இல்ல 3 காரியம். தீமைன்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிற தீமை என்ன? தீமை உன்னை தண்டிக்கும் அப்படின்னு சொன்னா, தீமைன்னு சொல்றது ஆக்சுவலா யார் செய்த தீமை? இவன் காயும் செய்த தீமை. அதாவது சகோதரங்களை வஞ்சிக்கிறது ஒரு தீமை தான், சகோதரங்களை ஏமாத்துறதே ஒரு தீமை தான், பொய்யை சொல்றதே ஒரு தீமை தான். தீமைன்னு சொன்ன உடனே நீ சொல்லுகிற பொய் உன்னை தண்டிக்கும். அவ்வளவுதான். தீமைன்னு சொன்ன உடனே தீமையில வேற எதையாவது யோசிப்ப. நீ இருக்கிற இந்த சிம்பிள் லைஃப்லயே நிறைய தீமை இருக்கு. இப்ப 2வது
தீமை செய்கிறவன். அடுத்தது கர்த்தரை விடுகிறதும், உன் தேவனாகிய கர்த்தரை, மாறுபாடு. ரெண்டாவது மாறுபாடு. மூணாவது கர்த்தரை விடுகிறதும். மாறுபாடுன்னு சொன்னா வாயில ஒண்ணு, இருதயத்துல ஒண்ணு. வாயில ரொம்ப பரிசுத்தம் பேசுவோம், இருதயம் அவிஞ்சி நேரிட்டு இருக்கோம். அது மாறுபாடு. பொறாமை, கசப்பு நிறைய இருக்கும். அடுத்தது உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறது. ஆண்டவர் என் பிள்ளை 2 மணிக்கு எழும்புவான், ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இவரு என்னை அவருக்கு குற்றம் சொல்லி விட்டார், அதனால உனக்கு ஆண்டவர் உன்னை குற்றம் சொன்னாரா? மனுஷன் தானே குற்றம் சொல்றான். ஆண்டவரை விடுகிறதும். ரொம்ப ஞானமா இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நமக்கு நிறைய ஞானப்புறம் உண்டு. சும்மா நினைச்சு உழவாறது, உழ போறது. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த சீர்கேடான ஜீவிதம். அதான் சொன்னீங்களா, பங்க்சுவாலிட்டி. ஒரு நாள் காலத்தை ஜோமனு அடுத்த, அதாவது அந்த நீ எப்படி அதாவது உன்னுடைய பொருத்தனைகளை எப்படி பூரணமா இருக்கிற பொருத்தனைய நிர்வகிப்ப, இதெல்லாமே சீர்கேட சார்ந்தது. ஓகே. அடுத்தது உன் தேவனை விடுகிறது. அடுத்தது கடைசியில என்ன சொல்லியிருக்கு? என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல இல்லாமல் இருக்கிறதும். இதெல்லாம் தான் சீர்கேடு. அந்த சீர்கேடெல்லாம் எழுதி வச்சுக்க. இனி சீர்கேடு ஒன்று பார்த்து சொல்றேன். சீர்கேடு நிறைய இல்லை. நம்ம நினைச்சிருக்க சீர்கேடெல்லாம் வேற எல்லா காரியங்களையும் தான் சீர்கேடு நினைச்சு. இன்னும் அதுல ஏசாயாவுல வரும், பாக்கெட் எங்கன இருக்குங்க. ஏசாயா 3:9 வரும். சீர்கேடு அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல், சோதோம் ஊராரை போல அவங்க என்ன செய்றாங்க? சோதோம் ஊராரை போல வெளிப்படுகிறார்கள். அவர்கள் ஆத்மாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமை. இப்ப தீமை வந்துட்டு பாத்தீங்களா? தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ அவர்களுடைய முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவங்களை மறைக்காமல். சோதமில் என்ன பாவம்? அதாவது சோதமின் பாவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன பாவம்? அதாவது ஆண் பெண் அவலட்சணமான அவலட்சண உறவுகள் தான். அதே போல விக்கிரக ஆராதனைக்காரனோட நமக்கு உறவு இருந்தா அது தீமை. அது அப்பனாயிட்டே, அம்மையாயிட்டே, சொந்தமாயிட்டே, பந்தமாயிட்டே. சொந்தம் பந்தம் இருக்கட்டு, அதே நேரத்துல விக்கிரக ஆராதனையாக நடத்தாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த தீமை கொண்டு உள்ள ஒண்ணு அவங்க உறவை மேன்மைப்படுத்திக்கிட்டு வாழுகிற வாழ்க்கை. இது சீர்கேடு. சீர்கேடுன்னு சொன்னா என்னன்னு படிச்சுட்டு இருக்க. இன்னொன்னு கூட பாத்துறோம். அதே இடத்துல எரேமியா சங்கீதத்துல சங்கீதம் 36:1 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன்பு தெய்வ பயம் அல்ல. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. அது துன்மார்க்கன் மட்டுமா துரோக பேச்சு பேசுறான்? துரோக பேச்சு அப்படின்னா அது எப்படி வளர்க்கிறது? துரோக பேச்சு துரோக பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அறியாமை. ஒரு ஆளை பற்றி தெளிவா ஒரு காரியமும் தெரியாது. எவனோ என்னவோ சொன்னான், அதை நீ இப்ப கேட்டுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு அதை என்ன செய்யற? பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க. அது துரோகம். 2வது ஊழல். அடுத்தது குற்றம் சாட்டுதல். நம்ம துரோக பேச்சு அப்படின்னு சொல்றத வேற ஏதோ, அதாவது நிறைய நானும் இதெல்லாம் அறியாம இருந்தவன் தான். பார்த்துக்க, இந்த உள்ள போற வேலையில தான் அந்த பெரிய காரியம்லாம் கிடக்குது. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு
சீர்கேடு ஒண்ணு. துன்மார்க்கன், நான் துன்மார்க்கன், நான் நல்லவன். அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு, என்னை பற்றி உனக்குமே தெரியாது. ஆனா வேற ஒருத்தன் என்ன செய்வான், அவன் அப்படிப்பட்டவனாகவும் சொல்லி வச்சு ஜனங்களுக்குள்ள ஒரு வெறுப்பை உருவாக்கிடும். அந்த அவன் அவனுக்கே என்னை பற்றி தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, டைஸ்ல அதை செய்துட்டான், இதை செய்துட்டான், அப்படி செய்துட்டான், இப்படி செய்துட்டான். இது இப்ப இந்த டைஸ்ல உங்க ஈஸ்வரக்காரங்க எல்லாம், ஈஸ்வரெல்லாம் மொத்தம் சீசக்காரன்னு நினைச்சுவான். எனக்கு வேற சொன்ன உடனே, டைஸ்ல இப்படி எல்லாம் செய்தான். யதார்த்தம் என்னன்னு உனக்கா தெரியுமா? ஒன்னும் தெரியாது. ஆனா நீ அந்த அறியாமையினாலேயே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்ட? தூசிக்க ஆரம்பிச்சுட்ட, எதிர்க்க ஆரம்பிச்சுட்ட. உன்னுடைய கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்துட்ட. அப்ப இந்த அறியாமையினாலேயே எதுவுமே தெரியாது. ஆனால் இது துரோகம். இதற்கு வேறதான் துரோகம். சிலருக்கு மேல வெறுப்பு வரும். உண்மை தெரியாம, உண்மையான நிலைகளை புரியாம யாரோ சொல்லுகிற நம்புகிறது ஒரு துரோகம். அதுக்கு பேர அறியாமை. பின்ன ஊழல். ஊழல் நமக்கு தெரியும், ஊழல்வாதின்னு யாருன்னு தெரியும். அது ஒரு துரோகம். அதை நம்ம காரியம் சாதிக்க நம்முடைய லாபத்துக்கு எதை செய்தாலும் அது ஊழல். அப்ப அது ஒரு துரோகம். அடுத்தது குற்றம் சாட்டுதல். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆகும். இது துரோகம் யாருக்குமே தெரியாது. தனக்கு குற்றம் சாட்டுகிறவன் துரோகி ஆகும். போதும் நினைக்கிறேன், நிறைய சொன்னாலும் மறந்துடுது. அதனால இப்ப என்ன நம்ம படிச்சது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சீர்கெட்டது யாருன்னு தெரியாம எந்த சீர்கெட்டவனை திருப்ப போறது அப்படின்னு உள்ளதான் நான் ஆண்டவர்கிட்ட வச்ச கேள்வி. அப்பதான் எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த காரியம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 2 இல்ல சாரி, ஆமா, எரேமியா 2:19. வாசி கண்ணு வாசி பார்ப்போம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப புரியுதில்ல சீர்கேடு என்னது? தீமை. தீமை இப்ப கொஞ்சம் வளர்க்கினேன். மாறுபாடு அதுவும் தெரியும். அடுத்தது கர்த்தரை விட்டு விலகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் வரமாட்டேன், ஒரு நாள் விரும்பினா காலையில வருவேன், விரும்பினா மட்டும். அதாவது ஒருத்தன் குறிப்பா ஒரு ஆளை தேடிட்டு ஒரு டைம்ல வருவாங்கன்னா அந்த நேரத்துல எல்லாருமே அது சண்டைக்கு ஆயத்தமா இருக்க முடியும். அப்போ கர்த்தரை விட்டு விலகுதுங்கன்னு என்னதோ நான் பெரிய பாவம் செய்து கெட்ட வார்த்தை பேசி குடிச்சு விபச்சாரம் பண்ணி நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன்னு சொல்றது மட்டும். இந்த பங்க்சுவாலிட்டி அதை மறந்துடாத. இந்த ஒழுக்கு, அதாவது கடமை தவறாமை, நேரம் தவறாமை, அதை மறந்துட்டு நீ வாழும் வரைக்கும் நீ கர்த்தரை விட்டு விலகுற ஆளுதான். நீ உனக்கு சூழ்நிலைக்கு வீட்டுல ஆள் வந்துருச்சு, ஐயோ இப்ப ஜெபம் பண்ணக்கூடாது, ஐயோ நான் யாத்திரை செய்யறேன் இப்ப ஜெபம் பண்ணக்கூடாது, ஐயோ நாங்க அதாவது செத்த வீட்டுல போனா மட்டும்தான் நீ ஜெபம் பண்ணாத, பாக்கி எல்லா நேரமும் நீ ஜெபம் பண்ணி தான் தீரணும். நீ யாத்திரை பண்ணனாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, நீ நடந்தாலும் சரி, நீ தேவனை தேடுகின்ற ஒரு நேரம் வச்சிருந்தீங்கன்னா அதான் பங்க்சுவாலிட்டி. காலம் கடமை தவறாமை, நேரமும் கடமையும் எனது தவறாம காக்குறது தான். அதை மறந்துடாத. நான் ஆண்டவரை விட்டு எங்க விலகுனேன்? நான் ஆண்டவரை விட்டு ஒண்ணுமே விலகவில்லையே, நான் நல்ல ஆண்டவரோடு தானே இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன்னு. எப்படியாவது நம்ம எப்பவும் பைபிள் ஸ்டடியில வந்துடும், எப்பவும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா பண்ணிக்க, கரெக்ட் பண்ணிருப்பு. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்னது? அந்த கர்த்தரை விட்டு விலகுறது. அதுக்கு அடுத்தது என்னது? என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும், என்னை பொல்லாப்பும் கசப்பும்
எத்தனை பொருளாப்புங்க. தெய்வத்தை பற்றி பயம். ஆண்டவர் தானே என்ன செய்ய போறாரு? அதாவது யோசித்து பாரு. தெய்வத்தை பற்றிய பயத்தை பற்றிய ஆளே இல்லை, ஆனாலும் கர்த்தர் பார்ப்பார். நீ என்ன செய்ய? ஆளுகளை பார்த்துடக்கூடாது, அதை தான் பயப்படுவ. எந்த தப்பு செய்தாலும் மனுஷன் கண்டக்கூடாது. ஆனா நீ தப்பு செய்கிற நேரமெல்லாம் அவருடைய கண்ணு வந்தா விட்டு மாறாதுன்னு உள்ளது உனக்கு தெரியவே இல்லை பத்தியா? இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஓகே, ரைட். இப்ப 2வது காரியம் எங்க வந்து சொல்லிட்டு தந்தேன். 2வது காரியம் எதை பார்த்தோம்? ஏசாயா 3:9. ஏசாயா 3:30 பார்த்தோம். அது என்ன சொல்லிச்சு? ஏசாயா 3:30 3:9 சாரி 3:9 என்ன பார்த்தோம்? பாவத்தை மறைக்கிறது, சோதோமின் தன்மை. அதாவது வன்முகமே உனக்கு விரோதமாய் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரை போல. அதாவது பாவம் அப்படின்னு சொல்றது, சோதம் ஊராருடைய பாவம் என்ன? அவலட்சணமான பாவங்கள். அந்த பாவங்களை அதாவது முறைகேடான உறவுகள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது ஒரு கடைசி என்ன பார்த்தேன்? கடைசி ஏதாவது சொன்னா 36 சொன்னா சங்க துரோகியை பற்றின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒன்ன சொல்லிட்டு நிறுத்திடுறேன். எதுன்னா எரேமியா 4:18 அங்க என்ன பாக்குற? உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது எத்தனை கசப்பா இருக்கிறது! உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் என் பொல்லாப்புதானே. உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது எத்தனை கசப்பா இருக்கிறது! உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. அது என்னது அப்படி? அது என்னன்னு நமக்கு புரியல. உன் நடக்கையும் உன் கிரியுமே இவைகளை. அது அந்த 17வது வசனத்தை ஒண்ணு வாசிக்குதியா? அந்த எரேமியா 4:17. அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்களிலே காவல்காரரை போல சுற்றி இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு விரோதமாய் எதற்கு? ஜாதிகள் அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ காவல் தூரத்தில் இருந்து வந்து யூதாவின் பட்டணத்துக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேம் கூறுகிறது. தன்னிலிருந்து ஒரு சத்தம் வந்த செய்தியை அறிவிக்கிறது. எப்ராயிம் மலையிலிருந்து வந்து தீங்கு பிரகாசிக்கிறது. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவ. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். அதுதான் 17வது வசனம் தான் அதுல யதார்த்தமானது. அந்த சீர்கேடு அப்படின்னு சொல்றது என்னது? 4:14 தான் எடுக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிட்டேன் அந்த இடத்துல. 4:14 எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிர நினைவுகளை உன் உள்ளத்திலே தங்கும். அதுதான் என்னது? சீர்கேடு. அக்கிரம நினைவு உள்ளத்துல இருக்கும், வெளியில தெரியாது. நல்ல அழகானவங்க. அதனாலதான் உன் நடக்கையிலும் உன் கிரியையிலுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணினது. எது? அடுத்த கசப்பான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் உன்னுடைய இருதயத்தை வந்து சேரக்கூடிய அளவுக்கு உன்னை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை, இருதயத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அக்கிரமம். இதுதான் சீர்கேடு. அப்ப ஆண்டவர் இப்ப என்ன கேட்கிறார் தெரியுமா? சீர்கேட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா மூலமா சொல்றாரு. இப்ப சீர்கேடு கொஞ்சம் நிறைய இருக்கு. இது மட்டும் சீர்கேடு வாசித்த ஒரு 100 வசனம் இருக்கு சீர்கேடை பற்றி. இப்ப கொஞ்சத்துக்காவது கொஞ்சம் திருத்தும் அப்படின்னு சொல்லிதான் வாசித்தேன். முதலாவது பார்த்தது சீர்கேடு என்னதுன்னு பார்த்தோம். முதலாவது சீர்கேடு என்னது? மாறுபாடு.
தீமை, மாறுபாடு, தேவனாகிய கர்த்தரை விடுகிறது. கத்தரை விடுகிற வேண்டாம் சொல்லிட்டு மொத்தமா போறது மட்டும் அல்ல, பங்க்சுவாலிட்டி இல்ல, அதாவது காலம் நேரத்தை இன்னைக்கு எழும்புனா அடுத்த நாள் எழுப்ப மாட்டேன், அடுத்த நாள்னா இது நீ ஆண்டவரை விட்டுட்டேன்னு அர்த்தம். எனக்கு உறக்கம் வந்துட்டு அது எப்படி வரும்? நான் இந்த 4.5 வருஷமா ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு அப்படி உறக்கம் இருக்கு. நானும் 40 வருஷமா இப்போ இந்த 2 மணி கொரோனாவுக்கு பிறகுதான் 40 வருஷமா 3:30க்கு எழும்பிப்பேன். இவமும் 3-4க்கு முன்னாடி உறக்கம் ஒண்ணு வராது நீ நினைக்கிறது போல. என்ன கர்த்தரை விட்டேங்கன்னா வந்துடும். நான் விட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. சில பொய்யான சொல்ல பாவங்கள் என்ன தொடர்ந்த போது நான் அந்த நேரங்கள்ல காலையில நம்ப முடியாது, ஜபிக்க கூட முடியாது. ஆமா, ஜப வார்த்தை கூட ஜபிக்க கூட ஜபம்னு இருக்கும், வாயில வார்த்தை வராது. சிந்தனை வேற எதையாவது தூசண சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ சீர்கேடு தெரியாம இருக்கிற, இதுதான் சீர்கேடு. அவன் இருதயத்துல அசுத்தமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா முழங்கொள்ளதான் நிற்பாங்க. அதான் இங்க எல்லாமே இன்னைக்கு சீர்கேடை பற்றி பார்த்துட்டோம். அப்ப இந்த சீர்கேட்டவங்களை ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ உன்னை திரும்ப இந்த சொல்லப்பட்ட வசனத்தை திருப்பி ஒருக்க நல்லா உட்கார்ந்து தியானி, நல்லா யோசி. அப்போ உன் சீர்கேடு உனக்கு வெளியேறும். நீ இல்லாம சும்மா இதை கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா ஒன்னும் அந்த சீர்கேடு என்னன்னு உனக்கு புரிய, அதாவது விளக்க வேண்டிய இடத்த விளக்கிட்டேன். அதனால இந்த சீர்கேடுல இருந்து, அதாவது எரேமியா 4:14 வரைக்கும் வாசித்தது. அதுல தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தி அறிவிக்கிறது, எவ்ரேமின் மலையிலிருந்து வந்த தீங்கை பிரசித்த பண்ணுகிறது. அதாவது தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீ பிரசாவம் பண்ணுங்கள். இதோ காவல்காரர் தூரத்தில் இருந்து வந்து யூதருடைய பட்டணத்துக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுகிறார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளியிலே காவல்காரை போல சுற்றித் திரிகிறார்கள். அது அவர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியையும், ஏன் உன் நடக்கையும் கிரியையும் உனக்கு இங்க பொய்யான ஒரு செய்தியை பரப்புதல், இங்க இதோட தெளிவதுதான். பொய்யான செய்திகளை பரப்பி ரட்சிப்பை மறந்து அக்கிரமத்தை, அந்த பொய்யின் செய்திகளினால அக்கிரம சிந்தை கொண்ட உள்ள நிறைந்திருக்கிறதுனால நீ சீர்கெட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் சீர்கேடு அப்படின்னு, ஐயோ நாங்கெல்லாம் நல்ல பிள்ளை, எத்தனை வருஷமா ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை போய் இவர் சீர்கெட்ட பிள்ளைகள் சொல்லிட்டாரு அப்படின்னு யோசித்துட்டு காலையில கண்ணீரோடு இருக்கிற உனக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். நீ சீர்கெட்டதா சீரானதான் உள்ளத இந்த வசனத்தை எல்லாம் தியானிக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தட்டும். ஆனா ஆண்டவர் இப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு பாரு. நான் இந்த சீர்கெட்ட கூட்டத்துல நான் 1-2 தான் தெரிஞ்செடுத்தேன், அதாக புரிஞ்சுக்கிட வேண்டியது. இப்பவும் 500 குடும்பம் மொத்தமா வெளியே வந்தது. ஆனா சீர்கெட்டது ஓடிடுச்சு. அடுத்தது இப்ப என்ன செய்யிட்டு இருக்க தெரியுமா? அங்க என்ன சொல்ல, நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, நல்லா புரிஞ்சுக்கிடணும், எல்லாரையும் இல்ல, ஆண்டவர் இந்த சீர்கெட்ட கூட்டத்துல இருந்து ஊருக்கு 1-2 தான், வீட்டுக்கு 1-2 தான் தெரிஞ்செடுத்து எங்க கொண்டு வந்தார்? ஆராதனைக்கு கொண்டு வந்தார். இந்த காலையில தேவனை தேடும்படி 1-2 தான் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் ஆண்டவரே சொல்லல. அதனால மற்றவங்க எல்லாம் வரையில நாங்க மட்டும்தானே வருகிறோம் அப்படின்னு பெருமை ஒண்ணு வேண்டாம். தேவன் உன்னை தெரிந்தெடுக்கிறதுனாலதான் 1-2 எதுக்கு? இந்த சீர்கேடுல இருந்து திரும்பணும்னு சொல்லி. அடுத்து என்ன சொல்லியிருப்பது 15ல, உனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். உனக்கு ஏற்ற மேய்ப்பனை இல்லை, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற. தேவன் தெரிந்தெடுத்தவர்களுக்கு சீர்கேடுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருந்தால் தேவன் உனக்கு என்ன செய்வேன் சொன்ன, உன்னை ஆராதிக்க வைக்கும்படி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீ இப்ப அறிவும் புத்தியும் விரும்புதியாண்டே எனக்கு தெரியாது. அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் மேய்க்க வைக்கிற தேவன். அப்ப
சீர்கேட்டின் பிள்ளைகளை திரும்புங்களின் சொல்லுகிற கர்த்தர் அவர் எப்படி அவர்களை திருப்பி எடுக்கிறார் என்றுள்ளதை சொல்லி இருக்கிறார். நான் திருப்பி எடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மகனா மகளான் உள்ளத இந்த காலையில யோசித்துட்டே ஜெபம் பண்ணணும். சும்மா கரபுற வச்சிட்டு இருக்காத. வசனத்துல ஆண்டவர் நீ சீர்கேடு இருந்தா இப்பவுமே திருத்திக்க. அததான் சொல்றேன். சீர்கேடு நாங்க அப்படியெல்லாம் உலகம் நீ உனக்கு பாசை ஒண்ணுங்க சொல்லல. வசனத்துல சொன்ன இந்த 4 வசனத்தை நீ நல்லா தியானிச்சு என் சீர்கேடு அங்க இருக்கு கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ண. கர்த்தர் உனக்கு தருகிற அவருக்கு இருதயத்துக்கு நல்ல மேய்ப்பனை தருவார். அவன் உனக்கு அறிவையும் புத்தியும் தந்து மேய்ப்பான். இல்லாம பணத்தையும் எனது பரவேசத்தையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் தந்து உன்னை மேய்க்கிறவன் அல்ல. உன்னை உண்மையான தெய்வத்தை தேடுகிறவனுக்கு இந்த அறிவு வேணும். தேவன் என்ன எப்படி நடத்துகிறார் தெரியுமா? ஆராதனையில சீயோனின் ஆராதனையில உனக்கு உண்டாகிறது அறிவும் புத்தியும். ஆராதனையில் உண்டாகிற ஆவேசமும் ஆசீர்வாதமும் சொல்லுகிற வேஷமும் அல்ல ஆராதனையில உண்டாகுது. அப்ப இந்த சீர்கட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆவேசமும் ஆசீர்வாதம் உள்ள வெளிவேஷ ஜீவிதம். அப்ப அங்கேயும் நீ சீர்கேட்டு பண்ண. அதனால அந்த சீர்கேடுல திரும்ப கர்த்தருடைய சமூகத்துல நீ காலையில் நம்ம போடுவோமா? அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு ஆகுமா நன்றியோடு துதிக்கிறேன். பரலோகத்தின் தந்தையே உண்மை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே தேவ வார்த்தைகளை ஆண்டவரே நீ போதிக்கிறீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா வசனம் முடியதல்லவா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை ஆண்டவரை தெளிவுபடுத்தி தருகிறீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நீ வசனத்தை தெளிவாய் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்று எங்களை அறியாமை நீக்கி கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்று உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த காலையில எங்களை கூட்டி சேர்த்தீரே அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்று அருமையான பிள்ளைகள் எழும்ப நீ கிருபை செய்தீரே அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அன்று உண்மை அறியணும்னு உணர்வை கொடுத்தீரே அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். காலையில தேடுகிறேன் கண்டடைவான்னு சொன்னீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அது நன்மையாய் தீரப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனி எத்தனையோ காரியங்களை நாங்கள் திருத்தி செயல்படுத்தணுமே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியங்களையும் உடைய கடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே சபையை குறித்த உங்களுடைய திட்டத்தை ஆண்டவரே இது ஒரு சீர்கேட்டின் சபை அல்ல, சீர்பட்ட ஒரு திருச்சபையாய் மாற்றி தாருங்க ஆண்டவரை. ஆண்டவரை அறிவையும் புத்தியையும் விரும்புகிற ஒரு சபையாய் மாற்றி தாருங்க ஆண்டவரை. அப்ப அறிவையும் புத்தியையும் தேடுகிற ஒரு சபையாய் இந்த சபையை மாற்றி தாருங்க ஆண்டவரை. ஆண்டவரை வெளிவேச சபையா அல்ல ஆண்டவரை, ஆவேசத்தின் சபையா அல்ல ஆண்டவரை. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கத்தாவை பாசாங்கு பண்ணும் ஒரு சபையா, மாறுபாட்டின் சபையா அல்ல ஆண்டவரே, அந்த கபட்டு சபையா அல்ல ஆண்டவரே, நீதியின் சபையா இந்த சபையை மாற்றி தருவீங்களா ஆண்டவரை. ஆண்டவரே நீ தந்திருக்கிற கூட்டம் ஆண்டவரை, உமக்குள்ள நிற்க கிருபை செய்வீங்களா ஆண்டவரை. ஆண்டவரே நீ தந்திருக்கிற ஜனம் உம்மை தேட கிருபை செய்வீங்களா ஆண்டவரை. ஆண்டவரே இந்த உணர்வை ஜனத்துக்கு கொடுப்பீங்களா ஆண்டவரை. வசனத்தை கொண்டு ஆண்டவரை எங்களை பேசுவீங்களா ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்துவீங்களா ஆண்டவரை. இந்த திருச்சபையை தெரிந்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன் தாவை இப்படி பாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வசனத்தால் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உணர்வு ஆண்டவரை உள்ள கிடக்கிற அந்த பாவத்தை ஒண்ணு மாற்றுங்க ஆண்டவரை. உள்ள நிறைய பாவம் கிடக்க ஆண்டவரை. ஆனா அது ஆண்டவரை ஆவேச நேரத்துல வெளியே வரும் ஆண்டவரை. அது உள்ள ஒளிச்சு கிடக்க ஆண்டவரை. இந்த அந்தகாரம் எங்களுக்குள்ள ஒளிச்சு கிடக்க ஆண்டவரை. அப்போ அந்த தீமையானதெல்லாம் ஒளிச்சு கிடக்க ஆண்டவரை. அந்த தீமைகள் எல்லாம் எடுத்து மாற்ற கிருபைத்தார். கர்த்தர் அதை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை இடைபெற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அடியனை பூரணமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வாலிபங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். முதியோர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். திருமண காரியங்களை எதிர்பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வாழ்க்கையில நன்மைகள் இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய கருத்துல வந்து ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் உடைய கிருபையை வெளிப்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.